அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கியதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பின்வருமாறு சுட்டிக்காட்டுகிறான். இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அந்த நேர்வழியை தெளிவாக காட்டக்கூடியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. எனவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரமலான் மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன காரணத்தை சொல்கிறான்? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அதுதான் சிறப்பு காரணம். இந்த ரமலான் மாசத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் மற்ற 11 மாதங்களுக்கும் ரமலான் மாதத்துக்கு என்னமாவது வேறுபாடு இருக்குதா? அதே 24 மணி நேரம் தான். ரமலான் மாதத்துல மற்ற மாதங்கள் எப்படி எல்லா காரியங்களும் நடக்கிறதோ அதே போலதான் ரமலான் மாதம் அமைந்திருக்கிறது. இதுக்கு என்ன தனி சிறப்பு என்ன ரமலான் மாசத்துக்கு என்றால், இந்த மாசத்துல குர்ஆன் என்ற ஒரு பாக்கியத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் இந்த மாசத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான். அப்ப குர்ஆன் அருளப்பட்டதுனால தான் ரமலானுக்கு சிறப்பு வந்தது. அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டுவதற்கு அந்த வேதத்தை தருகிறான். அந்த வேதத்தை தருவதற்கு எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தானோ அந்த மாதம் ரமலான். அதுக்காக வேண்டி நீங்க நோன்பு வைங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் அருளப்பட்டதுனால தான் ரமலானுக்கு சிறப்பு என்பதை இதைவிட அழுத்தமான வேறு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவமிக்க இரவிலே நாம் அருளினோம். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? இந்த மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப ரமலான் மாசத்துல அல்லாஹ் குர்ஆனை தர்றான். அந்த ரமலான் மாசத்திலையும் லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவமிக்க இரவிலே இந்த குர்ஆனை தருகிறான். அந்த குர்ஆனை அந்த இரவிலே தந்த காரணத்தினால் அந்த இரவு எத்தனை மடங்கு சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்து விளங்குது. 1000 மாதங்கள்னா 30,000 நாட்கள். அப்ப 1000 மாதங்களை விடவும் இந்த ஒரு இரவு சிறந்தது. அப்படின்னா இது எவ்வளவு இடத்துல கொண்டு எல்லாம் நிப்பாட்டிருக்கான்னு பாருங்க. அதாவது குர்ஆன் அருளப்பட்டதுனால அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்து விளங்குகிறது. அந்த ஒரு இரவு இந்த மாசத்துல இருக்கிற காரணத்தினால் இந்த மாசமும் மற்ற மாசங்களை விட சிறப்பு மிக்க மாசமாக அமைந்திருக்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் குர்ஆன் அருளப்பட்டதுதான். அப்ப ரமலானுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? குர்ஆனுடைய சிறப்பையும் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை தான் விளங்கணுங்க. அப்ப நம்ம இந்த ரமலானின் சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் குர்ஆனுடைய சிறப்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய தத்துவத்தை, அதனுடைய சிறப்பை நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.